வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்குது. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பெயருவார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பெயர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பெயர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது, மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்கள் அந்த ராசியாக இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. போன புத்தாண்டுக்கு பல பிரபல தொலைக்காட்சிகளில் என்னோட இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருந்தேன், மிதுன ராசி நம்பர் 1 இடத்தை பிடிக்கும். அது மிகப்பெரிய ட்ரெண்டிங்காகவும் அந்த வீடியோஸு அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் மாறுச்சு. ஆக இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 வரப்போகிற ஆங்கில புத்தாண்டு என்ன பலன்களை சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி 3 நிமிஷம் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை தவறாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆம் வீடு மிதுன ராசி. இந்த ஆண்டு நடக்க வேண்டியிருக்கின்ற 3 முக்கிய நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் என்ன முக்கியம்னா, உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்த கேது 3ஆம் இடத்துக்கு வருவது யோகம். உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு வருவதும் யோகம். ஆனால் ஜென்ம குரு உங்கள் ராசிக்கு விரோதியான, உபயராசிக்கு விரோதியான ஜென்ம குரு உங்கள் ராசிக்கு வருவது என்ன?
9ஆம் வீட்டில் தற்சமயம் வரை இருந்து வந்த சனி பகவான் 10ஆம் வீட்டுக்கு போறாரு. அது மிகப்பெரிய நிகழ்வாச்சு திருக்கணித பஞ்சாங்கப்படி. அதுக்கு என்ன பதில்? இதை பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். நல்லதான் நான் என்ன எதிர்பார்க்கலாம், என்ன பாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம், சாதக பாதகங்கள் என்ன, என்ன தீர்வு, நம்ம என்ன செய்யணும், நல்ல கிறிஸ்ப் அண்ட் ஸ்வீட்டா நம்ம பேசினோம். மிதுனம், கடந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை பல மிதுன ராசி அன்பர்களுக்கு தந்திருந்தாலும் கூட எப்பவுமே எல்லா ராசியிலுமே 100% அந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பயிற்சியோ கிரக நிகழ்வோ மாற்றங்களை கொடுக்க முடியாது. அந்த ராசியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு ஏற்ப 60 முதல் 65% நல்ல மாற்றங்களையோ கெடு மாற்றங்களையோ மாறி மாறி செய்யும். பல மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தாலும் கூட சில மிதுன ராசி அன்பர்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லையே சார், சும்மா நீங்க என்ன உருட்டுறீங்க, எங்களுக்கு எல்லாம் கெட்டதாக நடக்குது. இப்போ நம்ம ஊரில் ஒரு மென்டாலிட்டி உண்டு, நீங்கள் நல்லதை சொன்னீங்கன்னா சும்மா உருட்டிக்கிட்டே இருக்காரு, கெட்டதை சொன்னீங்கன்னா ஒரே நெகட்டிவ்ப்பா. சார் நெகட்டிவாக பேசாதீங்க சார். அப்போ ஒருத்தர் நல்லதையும் சொல்லக்கூடாது கெட்டதையும் சொல்லக்கூடாது, நடுவில் ஒருத்தர் பேச முடியுமா? இந்த கமெண்ட் பண்ணுறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நடுவில் நல்லதும் பேசாமல் கெட்டதும் பேசாமல் ஒரு 15 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு நம்ம சொன்னால் பேச முடியுமா? நாம் உள்ளதை உள்ளபடி பேசுவோம். புரியுதா? அதனால் இந்த 2025 ஏற்கனவே சொன்னபடி 2024 விட இன்னும் சிறப்பான ஆண்டாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. 9ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் 10ற்கு மாறும்பொழுது அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுங்கிறதுனால யார் யார் மிதுன ராசியில தொழில் செய்யணும் அப்ராட்ல, ஏன்னா 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு வெளிநாட்டை குறிக்கும், உங்களுக்கு அது தொழில் ஸ்தானம். அப்போ அப்ராட்ல ஐடியில் இருக்கீங்களா மிதுன ராசியில், சார் ரொம்ப வருஷமா சார் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், கிடைக்கவே இல்லை, இந்த வருஷம் டேக் இட் ஃபார் கிராண்டட் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த பிஆர் வாங்கணும், இல்லை விசா லேண்டிங் பிஆர் விசா எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். முக்கியமாக மிதுன ராசி நண்பர்களில் இந்த பண தொல்லைகள், பண வரவு இல்லாமல், அதாவது கொடுத்த பணம் வராமல் மாட்டிக்கிட்டு இருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2 நடக்கும். நம்பி ஏமாந்து போறது மிதுன ராசிக்கு கை வந்த கலை. நம்பி ஏமாந்து போறது, ஒருத்தரை நம்பி நம்பி ஏமாந்து போறது, மறுபடியும் நம்புறது, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். முக்கியமா நண்பர்களாக முதல்ல வரக்கூடியவங்க மிதுன ராசிக்கு அப்படியே விரோதியா மாறுவாங்க. இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்கும். உள்ளேயும் போக முடியாம வெளியிலையும் வர முடியாம, துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவித்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். பல பேர் ஆமா வீடுக்குள்ள புகுந்தா மாதிரி இந்த மிதுன ராசி நண்பர்களில் சில பேர் ஆமா புகுந்தாவும் நல்லது தான். ஆனால் சில நண்பர்கள் தேவையில்லாத மனிதர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து குடும்பத்தையே பாழ்படுத்தியிருப்பாங்க. அந்த குடும்பமே செதஞ்சு போறதுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஆண்டு தேங்காவை எடுத்து 2 செதறுகாயா உடைச்ச மாதிரி உங்களுடைய எதிரிகளை நீங்க துவம்சம் பண்ண போறீங்க. இதுதான் உண்மை. 2 இந்த ஃபர்ஸ்ட் 4 மாசம் இந்த சனி பகவான் 9லேருந்து 10க்கு போவார், மார்ச் 29. அது முடிஞ்சு ஏப்ரல் இந்த குரு பயிற்சி 6 வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு பயங்கர எரிச்சலும் டிஸ்கம்ஃபர்ட் என்பது காணப்படும். இந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரை டிஸ்கம்ஃபர்ட், தேவையில்லாத எரிச்சல், யாரை பார்த்தாலும் கோபம் வரும். வார்த்தையை விட்டுடாதீங்க, மாட்டிக்குவீங்க. கவனமாக இருங்க.